டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு சமீபத்தில் மோடி அவர்கள் தமிழகத்தை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது ஒரு பிரதமர் அவர்கள் வராரு அப்படின்றப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் வரவேற்க கூட போகலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, முதலமைச்சர் அன்னைக்கு வேற ஒரு அலுவலாக இருக்கும், அதுக்கு அங்கே போயிருக்கிறாரு. ஒரு மாநில அமைச்சர்கள் போய் ஊட்டியில போய் குளிர்காய போயிருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. குளிர்காய போயிருக்கிறாரா? இந்தியாவிலேயே டார்ஜிலிங் அடுத்து ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டு அரசினுடைய வருவாயோட கட்டப்பட்டிருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியை திறப்பு விழாவுக்கு போயிருக்கிறாரு. இதுதான் அரசாங்க பதவியில் இருக்கிறவருக்கும் ஆடு மேய்ச்சிட்டு அமைச்சர் தலைவரானவருக்கு உள்ள வித்தியாசம். அவர் சொல்றாரு, நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணி நான் தலைவராக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மாநில அரசினுடைய மாநிலத்தினுடைய திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக ஆல்ரெடி அவருக்குள்ள அப்பாயின்மெண்ட் புரோட்டோகால் பிரகாரம் நீங்கள் அவர் ஊட்டிக்கு போயிருக்கிறாரு, நீங்கள் குளிர்காக போயிருக்கிறாரு, கூதல் காய போயிருக்கிறாருன்னு போகிற போக்கில் பேசிட்டு போகலாம். நீங்கள் பேசிட்டு போங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே. டார்ஜிலிங்க்கு அடுத்து அவ்வளோ அழகான ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டியிருக்கிறாங்க. அதை திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே திறப்பு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு போயிருக்கிறாரு. ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னா அதனுடைய மரபு பிரகாரம் வரவேற்பதற்காக 2 மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் போய் வரவேற்றிருக்காங்க. ஒரு நிறைவு பரிசு கொடுத்துருக்குறாங்க. அது போய் ஆணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. போகலை. மம்தா பானர்ஜி தான் ஏர்போர்ட் கூட போகிறதில்ல. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் வந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துட்டார்ல. இப்போ இந்த அப்பாயின்மெண்ட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி காலேஜெலாம் திறக்க போகிறாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு அரசு முறை பயணமாக தான் வந்திருக்கிறாரு. அரசு முறை பயணமாக வந்தவரை வரவேற்பதற்காக மாநில அமைச்சர்கள் போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது எதுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு அரசியலுக்காக பேசப்படக்கூடிய பேச்சு. இது ஒரு வெட்டி பேச்சு தான். ஓகே. இப்போ மோடி அவர்கள் வந்திருக்கிறாரு. அது எல்முருகன் அவர்கள் எப்படி ராமர் அவர்கள் எப்படி வந்தாரோ அதே மாதிரி மோடியும் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி பாலத்தில் போட்டு வந்தாரோ அதே மாதிரி இவரும் பாலம் திறப்பதற்காக வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ராமன் மாதிரி தான் அப்படின்ற விஷயங்களை இல்லை, அவரே அதானே சொல்கிறார். நானே கடவுளினுடைய மறுபிறப்பு தான் அப்படின்னு. ஆனால் ஏன் ஃப்ளைட்டில் வந்தாருன்னு தெரியல. கடவுளின் மறுபிறப்பாக இருந்தால், கடவுளின் அவதாரமாக இருந்தாலும் பறந்தே வந்திருக்கலாம். ஏன் ஃப்ளைட்டில் வந்தார்ல? அங்கேயும் டெக்னாலஜி தான் அங்கே பயன்படுது. அப்புறம் அந்த திறந்து வைத்த அந்த பாலம் ஏதோ பழுதாகி போச்சுனாரு. அண்ணாமலை சூப்பராக விளக்கம் கொடுத்தாரு. இல்லை, அந்த ட்ரெயின் கடைசியில் போன பிறகு தான் பாலம் இறக்குவாங்க அப்படின்னு. அங்கேயும் டெக்னாலஜி தான் வேலை செய்யுது. இவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வடநாட்டில் பேசக்கூடிய பேச்சுக்களை தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அது ட்ரோலாக தான் மாறுது. இவங்க பேசக்கூடிய எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ட்ரோலாக தான் மாறுது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அறிவியல் பூர்வமாக பேசுங்க, அரசியல் பேசுங்க, திட்டங்களை பேசுங்க, மக்கள் ரசிப்பாங்க, ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் ராமர் பாலத்தை மேலே பார்த்துட்டு வந்தார், இவரே ஒரு ராமர் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடவும் செய்யாது. ஏன் அதை தொடர்ந்து செய்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி மோடி அவர்கள் அந்த கூட்டத்தில் பெரிய அளவு அரசியல் பேசலை அப்படின்னாலுமே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பல நலத்திட்டங்களை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு போதிய நிதி தரலன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க, அலட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் திட்டங்களை கொடுத்துருக்குறோம்னா அவருடைய கை காசை போட்டால் கொடுத்தாரு. ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கத்தை காட்டு அதிகமாக கொடுத்துருக்கோம் சொல்கிறாரு. இன்றைக்கி இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட முதலிடத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாடு வந்துருச்சு. அப்போ முதலிடத்தில் பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுவோம், எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுவோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வருவாயை காட்டும் நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்குற வருவாய் மிக மிக கம்மி. ₹1 நமக்கு 28 பைசா வேணுமா தான் நம்ம கொடுக்குறாங்க. பீகாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, யூபிக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? எங்களிடம் வருவாய் அதிகமாக வாங்கிக்கிட்டு அவங்க 11 லட்சம் கோடி கேட்குறோம். எங்கள் உரிமை தான் கேட்குறோம். தமிழ்நாட்டினுடைய வருவாயை தமிழ் மக்களுடைய அந்த வரியில் கட்டக்கூடிய வருவாயில் வரக்கூடிய எங்களுக்கு ஆதாரமான விஷயத்தை நீங்கள் நியாயமான முறையில் எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி அழுகுறதுன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய முரண்பாடான விஷயம், நிறைய பொய்யான விஷயம். என்ன சொல்கிறாரு? இந்த இப்போ தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரிகள்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 மருத்துவக் கல்லூரிக்கு நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு. மருத்துவக் கல்லூரியில் கட்டுறது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வருவாயோட தமிழ்நாட்டினுடைய நிலத்தில் மருத்துவமனைகளை மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவமனைங்கிற ஒரு திட்டத்தில் கட்டுறாங்க. பட் அனுமதி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அதுக்கும் நீங்கள் ஒரு ஆப்பு வச்சிங்க. என்ன பண்ணீங்க? அகில இந்திய அளவில் நீட்டு ஒரு தேர்வை கொண்டு வந்துட்டு வட மாநிலத்தை நம்ம நாட்டில் நம்மளுடைய வரிப்பணத்தில் நம்மளுடைய இடத்துல கட்டின கல்லூரிகளில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் வழி உதவி செஞ்சுட்டீங்க. அப்போ இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. அப்போ நம்ம கல்வியின் தரத்தை உயர்த்திக்கிட்டே போகிறோம். நீங்கள் பெர்மிஷன் மட்டும்தான் கொடுத்தீங்க. கட்டினது யாருன்னா மாநில அரசினுடைய வருவாயில், மாநில அரசு நிதியில் கட்டப்பட்டது. அதை நீங்கள் தன்னுடைய பெருமையாக பேசுகிறார். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரிக்கு திட்டங்கள் கொடுத்துருக்குறோம், நாங்கள் 11,000 கோடி கொடுத்துருக்கோம். இது போன காங்கிரஸ் அரசாங்கம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு?
10 வருஷத்துக்கு உண்டான வருவாயும் 10 வருஷத்துக்கு மணி போல் வருவாயும் எப்படி என்னாச்சு? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் 50 ரூபா கேஸ் சிலிண்டர் கேட்டுருக்குறாங்க. கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் இறங்கிட்டு இருக்கு. நீங்கள் விலையை ஏற்றிக்கிட்டு போகிறீங்க. வந்துட்டு போனோடனே விலையை ஏற்றி விட்டாரு. இதை பற்றி பேசுவீங்களா? டோல்கேட் தெருக்கு டோல்கேட் போட்டு எத்தனை கோடிகளை நீங்கள் வசூலிச்சுட்டு இருக்கீங்க. டோல்கேட் வேணாங்கிறது தான் பெரும்பாலானுடைய பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் 11,000 கோடி நீங்கள் கொடுத்துருக்கு அப்படின்னா நாங்கள் ரிட்டர்ன் பண்ணது எத்தனை ஆயிரம் கோடி? நீங்கள் எங்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை நீங்கள் விடுவிக்க மாட்டேங்கிறீங்க. கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2,000 கோடி ரூபாயை நீங்கள் விடுவிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 11,000 கோடிங்கிறது நீங்கள் கொடுத்தாக வேண்டிய வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்கீங்க. மற்ற எல்லா திட்டத்துக்குமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டை இதை வந்து தமிழில் வணக்கம் சொன்னால் போதுமா? தமிழில் வந்து தமிழ் வார்த்தை 2 வார்த்தை பேசினா போதுமா? தமிழுக்கு நீங்கள் எத்தனை கோடி ஒதுக்கிறீங்க? 200 கோடி 300 கோடி ஒதுக்குறீங்க. சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி ஒதுக்கு 2000 கோடி ஒதுக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு கூடிய கேந்திர வித்யா பள்ளியில் இது வரைக்கும் தமிழுடைய ஆசிரியர்களை போடலை. அப்போ நீங்கள் வந்து முழுக்க வட மாநிலங்களில் ஆத்திர டீ மாதிரி இங்கேயும் வந்து ஆத்திட்டு போயிருக்கிற வழிய இது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. ஓகே சார், இப்போ தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுவாரா மாற்றப்பட மாட்டாரா அப்படி பல கேள்விகள் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டால் தமிழக பாஜகவினுடைய நிலை என்னாகும்? அதில் ஏதாவது வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அண்ணாமலை மட்டும்தான் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தலைவர்களை உருவாக்கி வச்சுட்டு அப்புறம் அவங்க எடுத்துருவாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய மெயினான கோர் அஜெண்டாவே என்னென்னா அதிகாரம் ஒற்றை புள்ளியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா. யாரையுமே ஒரு தனிநபரை சார்ந்து இந்த கட்சி இருக்கக்கூடாது. அப்போ குறிப்பிட்ட காலம் அவரை பயன்படுத்துவாங்க. எத்தனையோ தலைவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, இல கணேசன் வந்திருக்காரு, டாக்டர் லட்சுமணன் ஒருத்தர் இருந்திருக்காரு, கிருபாநிதினு ஒருத்தர் இருந்திருக்காரு. பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவராக தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அவர்களை பயன்படுத்திட்டு அப்புறம் தூக்கிடுவாங்க, வேற ஒரு தலைவர் போடுவாங்க. அந்த சீசனுக்கு ஒரு தலைவரை உருவாக்கி கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படி தான் மாற்ற போகிறாங்க. இப்போ அதில் இத்தனை வரைக்கும் தலைவர்கள் மாற்றிருக்கிறாங்க. அதனால் பாஜக வந்து ஏதாவது மாறிடுச்சு அழிஞ்சிருச்சு அப்படி கிடையாது. மேலும் சொல்லக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு மெயின் பிரான்ச் வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிரான்ச் மேனேஜர் தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைவர்களாக இருப்பாங்க. அது காங்கிரஸ்க்கு மட்டும் பாஜகவுக்கு மட்டும் கிடையாது, காங்கிரஸ்க்கு தான். தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு பெருசாக வந்து செல்வாக்கு கிடையாது. அது மேலே இருக்கக்கூடிய டெல்லி இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர்கள் தான். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை பாஜகவுக்கு இப்போ அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு ஒரு தன்னை வந்து ஒரு ஹீரோஸமாக தனியாக ஒரு ஐடி டீமை வச்சுக்கிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு தன்னால் கட்சி வளர்ந்ததாக ஒரு பில்டப்பை காமிச்சிட்டு இருக்காரு. கட்சியெல்லாம் பெருசாக வளரல. சொல்லப்போனால் அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பாஜக மேல் இருக்கும் மிகப்பெரிய வெறுப்பு தான் சம்பாதிச்சிருக்கு. இருக்கிற ரவுடி பையில அப்புறம் கட்சியில் சேர்த்தார். அதுலேயும் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. இப்போ கட்சியினுடைய அஜெண்டாவே அந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் வேறு ஒரு ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேயே அவருக்கு நிறைய உட்கட்சி விவகாரங்கள் நிறைய இருக்குது. அடுத்த நிலை தலைவர்களுக்கு அண்ணாமலை அவர்களை பிடிக்கல. குறிப்பாக இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் தமிழகத்துக்கு வந்து மாவட்ட தலைவர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு குழு நடத்துகிறாங்க. அது அவங்க தலைமையில் நடத்தும் பொழுது அப்போ அண்ணாமலை அவர்களை வந்து நிராகரிக்கிறாங்களா? அப்போது வந்து உட்கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைகளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இது மூலமாக இல்லை. அண்ணாமலையை போட்டதுலேருந்தே பிஜேபிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கோஷ்டி பூசல் ஓடிட்டு. அண்ணாமலையை போட்ட பிறகு தான் காயத்ரி ராமன் வெளியே போகிறாங்க, எஸ்வி சேகர் வெளியே போகிறார், கேடி ராவன் சிக்கலில் மாட்டுறாரு. பல தலைவர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த 4% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாருமே பெருமளவில் அண்ணாமலையை அவங்க ஏற்றுக்கல. அண்ணா ஒரு கட்சி, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பனர் கட்சிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை அண்ணாமலை வந்த பிறகு அந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுறாரு, பல வேலைகள் செஞ்சு வெளியில் போகிறார். அவர்கள் மொத்தமாக வெளியில் போகிறாங்க. அந்த 4% ஓட்டு பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த தேர்தலில் லூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன செய்வாங்கன்னா தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சர் இன்சார்ஜை போட்டிருப்பாங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜாக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. நிர்மலா சீதாராமனுடைய கண்ட்ரோலில் கேடி ராகவன் இருக்கார். அப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் ஆக்டிவான தலைவராக கேடி ராகவன் தான் இருந்தார். கேடி ராகவன் சிக்கலில் மாட்டின பிறகு இதுக்கு பின்னாடி அண்ணாமலையோட சதி இருக்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு கேடி ராகவனுடைய முழு பவரும் போயிடுச்சு. நிர்மலா சீதாராமன் வந்தோடனே முழுவதுமாக கூட அவர் தான் இருக்கிறார். மீண்டும் அவரை கையில் எடுக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அண்ணாமலை வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் கூட்டமாக வெளியில் போனாங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து அண்ணாமலை செய்யக்கூடிய வேலைகள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ சந்தர்ப்பம் பார்த்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப இவன் நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த வச்சு செய்யத்தான் செய்வாங்க. ஆனால் இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் தான் அடுத்த தலைவராக வரப்போறாரு அப்படின்ற கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய மோகம் வந்து அவருக்கு இல்லை, அவருக்கு அந்த வசீகரத்தன்மை இல்லை. அப்படி எப்போ அண்ணாமலை அவர்களை வந்து இப்படி எதிர்க்கிறாங்கன்னா அப்போ அவரையும் எதிர்க்க தானே செய்வாங்க. இல்லை, அண்ணாமலை வந்து எப்போ வந்தார் அரசியலுக்கு? அவர் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யாருக்கு தெரியும்? 2021 அண்ணாமலை யாருக்கு தெரியும்? அவர் ஒரு இயற்கை விவசாயி, ஆடு மேய்க்கிறாரு, ஸ்பான்டிவல் ஸ்பீச் பண்ணுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறார். அந்த கட்சியில் இவர் தான் தலைவராக இருக்க போகிறார், இவர் தான் முதலமைச்சர். இப்படி பில்டப் பண்ணி கொண்டு வந்தப்பட்ட ஒரு தலைவர். அதுக்கு முன்னாடி இருந்து பிஜேபி இருக்குது. பட் அண்ணாமலைனால தான் பிஜேபி இருக்குது, அண்ணாமலை தான் பிஜேபி முகம்னு சொல்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பட் இவர்களெல்லாம் இன்னொருத்த கொண்டு வர போகிறாங்க. நயனா நாகேந்திரன் உள்ளே வந்தார்னா கட்சியில் கோஷ்டி புசல் இருக்குமா அப்படின்னா தேசிய கட்சியில் எல்லாருமே கோஷ்டி புசல் தான் இருக்க தான் செய்யும். அது அண்ணாமலைக்கு மட்டும் கிடையாது, நயனா நாகேந்திரன் மட்டும் கிடையாது.
தேசிய கட்சியாக இருக்கிறவர்களுக்கு கோஷ்டி பூசல் இருக்கத்தான் செய்யும். அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை மேல்மட்டம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது அண்ணா நயினா நாகேந்திரனை போன்றவர்கள் வந்து அவர் அதிமுகவில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபராக இருக்கிறனால கட்சியினுடைய நெளிவு சுழிவு இருக்கும். அதாவது எந்த அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு நபர் வந்து கட்சியில் இத்தனை வருஷம் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு அரசியல் பின்புலத்தோடு வரக்கூடியவர் அதை சமாளிப்பார். அப்படிங்கும்போது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. பட் யார் அவர்கள் வந்து தலைவராக போட போகிறாங்க, நயினா நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் லிஸ்ட்டில் இருந்தாலும் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தான் கொண்டு வந்து போட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஆனந்தன் ஐயாசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தான், அவர் பேர் அடிப்படுது. அவர் தென்காசியை சேர்ந்தவர், ஜோகு வேம்பு ஸ்ரீதருடைய சிஷியராக இருக்கிறவர். வேம்பு ஸ்ரீதர் பார்த்துருப்போம் நமக்கு எல்லாம், இந்த ஜோகோ கம்பெனியினுடைய சிஇஓ எம்டி, அவர் தான், அவருடைய சிஷியர் தான் இவர். பார்த்தீங்கன்னா அவர் ஏறக்குறைய இந்த ஆனந்தன் ஐயாசாமி வந்து அண்ணாமலை மாதிரியே இருப்பார், அதே மாதிரியானவர். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய நபர், அங்கிருந்து உருவாக்கப்பட்டு அனுப்பக்கூடிய ஒரு நபர், ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறனால அவர் இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டு மேஜராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலையும் முன்னொரு அதே சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார். அப்போ கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத அவரை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவரை தான் கொண்டு வந்து பதவியில் போடுறதாக ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணியிருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவல். ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து அதிமுகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் கூட்டணிக்கு வராங்க அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரியாக இருக்கக்கூடியது நயினா நாகேந்திரன் தான். அவர் தான் வந்து கட்சியை வந்து ஒரு சேர அமைச்சு அந்த கூட்டணியை வந்து லீட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நயினா நாகேந்திரன் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி, மிகப்பெரிய திறமையான நபர், எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவர். அவர் பெருசாக கெட்ட பேர் கிடையாது. தொகுதி மக்கள் செல்வாக்கு இருக்கார். குறிப்பிட்ட எல்லா சமூகத்தோடையும் இணக்கமாக இருக்கிறாருங்கெல்லாம் இருக்குது. ஆனால் வெளியிலிருந்து வந்தவர், வேற்று கட்சியிலிருந்து வந்தவருங்கிற ஒரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிமார்க் இருக்குது. ஆனால் அவர் தான் அதிமுக கூட கூட்டணிக்கு ஈஸியாக இருப்பார். ஏன்னா அதிமுகவிலே 4 முறை எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அப்படின்றப்போ அவருக்கு அந்த ஒரு நெளிவு சுழிவுகள் தெரியும். அவருக்கு வந்து டேக் பண்ணி போயிடுவார். அப்படிங்கிற இருந்தாலும் கூட கட்சியினுடைய சீனியர் நிர்வாகிகள் இருக்காங்களே, ஆல்ரெடி பாஜகவில் துணைத் தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, செயலாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாஜக நிர்வாகிகள் டெல்லியில் தான் சுற்றிட்டு இருக்காங்க கடந்த ஒரு மாசமா. அவர்களுக்கு தெரிஞ்ச லாபியை வச்சு எப்படியாவது மாநில தலைவர் பதவி வாங்கிடணும்னு மிகப்பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு கட்சியில் நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறேன், கட்சியில் 20 வருஷமாக இருக்கிறேன், கட்சியில் 5 வருஷமாக இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் ஜெயிலுக்கு போயிருக்கேன், இத்தனை வழக்குகள் வாங்கியிருக்கிறேன், இப்போ எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் மீறி ஓவர் கம் பண்ணி வெளியிருந்து வந்தவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இது இருக்கும். அதையும் மீறி வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் அவர் சரியான சாய்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த சாயமும் இருக்கக்கூடாது, புதிதாக ஒருத்தரை கொண்டு வர்றது தான் முயற்சி பண்ணுவாங்க. பாஜக பொறுத்தவரை எல்முருகன் ஒருத்தர் தலைவராக போட்டாங்க. எல்முருகன் தலைவராக வரைக்கும் யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவர் கட்சியில் இப்போ ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, அகில இந்திய அளவில் வேறு சேர்மனாக இருந்திருக்காரு. அப்படிலாம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலுக்கு திடீர் ஒருத்தர் கொண்டு வராங்க. எல்முருகன் தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் திடீர் ஒருத்தர் கொண்டு வர அண்ணாமலை மாநில துணைத் தலைவராக அப்புறம் தலைவராகிறார். அந்த மாதிரி தானே புதுசாக ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா எந்த சாயமும் எந்த முகமும் இருக்காது. அவர் செய்கிறது தான் அரசியலாக பார்க்கப்படும். அது ஒரு விதமான ட்ரிக்கு. அந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார், வேறு ஒரு கட்சியிலிருந்து வந்தவராக இருக்கார், தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபராக இருக்கார். கட்சி அவர் சார்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் அவருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் இப்போ பாஜக வந்து கடந்த ஆண்டுகளில் இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு, மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குன்னா அது முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்தை எப்படி பார்க்குறேன்? இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. அண்ணாமலையானா வளர்ந்துருக்கா கட்சி அப்படின்னா, கட்சியிலேருந்து நிறைய வெளியும் போயிருக்காங்களே, நிறைய குற்றச்சாட்டுகளும் ஆளாக இருக்கு. அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பிறகு தான் கட்சியில் ஏகப்பட்ட கெட்ட பேர் வந்துச்சு பொதுமக்கள் மத்தியில். இவ்வளோ விமர்சனத்துக்கு ஆளானது அண்ணாமலை வந்த பிறகு தான். கட்சியில் ரவுடிகள்லாம் சேர்க்குறாங்க, இங்கே ஆடியோ வீடியோ கலாச்சாரம் போயிட்டு இருக்கு, யார் பேசினாலும் வீடியோ எடுத்து வச்சுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு, பெண்களுக்கு பாதுகாப்புகள் பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான். அதே மாதிரி மற்றவர்களை அணுகிறதும் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. பத்திரிகையாளராக இருக்கட்டும், கூட்டணி கட்சியிலாக இருக்கட்டும், மாற்று கட்சியை சேர்ந்ததாக இருக்கட்டும், விமர்சனங்களுமே வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது அண்ணாமலை வந்த பிறகு. அப்படிங்கும்போது கட்சி வளர்ந்துருக்கானா அவர்கள் எதிர்பார்த்த அளவு பெரிய வளர்ச்சி, அண்ணாமலையால் வளர்ந்தது கொஞ்சம் தான். அப்படிங்கும்போது வளர்ந்ததை காட்டிலும் விமர்சனங்கள் அதிகமாக வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இவரை மாற்ற வேண்டிய 2-3 வருஷம் ஆச்சு, அடுத்த ஒரு தலைவரையை புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. பட் அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மாற்றினாங்கன்னா தேசிய அளவில் வேறு ஏதாவது பதவிகள் கொடுத்துட்டு அவங்க தூக்கிடுவாங்க. அப்படி தான் எல்லாருடைய இதுவும் இருக்குது. பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், அதுக்கு பிறகு அவர் மாநில தலைவராக போனார். எல்முருகன் இருந்தால் அதுக்கு மத்திய அமைச்சரானார். அவங்க நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அது அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது பதவிகளை கொடுத்துட்டு புதியதாக ஒரு நபரை கொண்டு வருவது தான் வாய்ப்புகள் அதிகம். இப்போ அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்றது, அந்த கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறாது அப்படின்ற கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதனால் அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும்? அதிமுகவுக்கு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அதிமுக பலகீனமாக இருக்குது, இன்னும் பலகீனமாகும். நாம் தமிழர் கட்சி பாதி கூடாரம் காலியாகிடுச்சு, மொத்த கூடாரமும் காலியாகும். அவ்வளோதான். ஓகே, மற்றபடி இதில் எந்த யாருக்குமே லாபம் கிடையாது. இது வந்து ஒவ்வாத கூட்டணி, ஒத்துக்கொள்ளாத கூட்டணி, இது வேண்டாத கூட்டணி,
இது வீணான கூட்டணி. டி ராஜேந்திரன் அடிக்கிட்டே போகலாம், சேர்ந்தா மொத்தமாக தண்ணிக்குள்ளே போக வேண்டியதான். ஆனா இப்போ வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது தாவேகா கூட இணையக்கூடாது அப்படின்றதுல பாஜக ரொம்ப மும்மரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே தாவேகா வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்களே, எங்க கூட்டணி இல்லைங்கிறத சொல்லிட்டாங்களே. முதல் மாநாட்டிலேயே வந்து அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் மாநாட்டிலேயே வீரவசனம் பேச மாதிரி நாங்க பேச மாட்டோம்னு முதல் மாநாட்டிலேயே வந்து சீமான விமர்சனம் பண்ணிட்டார். அப்படிங்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து தனியாக நிற்கிறது தான் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. நான் முதல்ல நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன். தாவேகா எப்படி ஆரம்பிக்க, இந்த விஜய் தாவேகா கிடையாது, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, தமிழ்நாட்டில் தனியாக நிற்பார், வாக்குகளை பிரிப்பார், விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா, விஜய் கொடுக்கப்பட்ட சில அழுத்தங்கள் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன் வேற ஒரு சேனலில். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தா சொன்னது ஒவ்வொன்றா நான் சொன்ன மாதிரி அப்படி நடந்துட்டு வருது. இப்பயும் அதான் நடக்கும். விஜய் எப்படி ஓவைசியை வைத்து மாயாவதியை வைத்து வாக்குகளை ஒவ்வொரு மாநிலங்களையும் பிரிக்கிறாங்களோ, அது விஜயை வச்சு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜயை வச்சு செய்கிறாங்க. விஜய் கண்டிப்பாக தனியாக தான் நிற்பார், ஒரு 6-7% வாக்குகளை வாங்குவார், அந்த வாக்குகளை ஸ்பாயில் பண்ணுவார். தமிழ்நாட்டின் ஒரு ஸ்பாயிலர் தான் விஜய். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதான் நடக்கும். ஓகே சார், தமிழகத்தில் பாஜகவினுடைய அரசியல் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக நன்றி.